எப்படி வந்து இஸ்ரேலுக்கு யூஎஸ்ஏ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் ஈரானுக்கு கொஞ்சம் ரஷ்யா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. போர் மூலயமா இல்லை, வார்த்தை மூலயமா. அதை பற்றியும் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நியூஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த டீமைனிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு யூஎஸ்ஏ எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க. இந்த மைனிங்ஸை எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி ஒரு ஈரானுடைய ஷிப்ஸு வேறு ஏதாவது கப்பல் அதில் மைனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா சுட்டு வீழ்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ நேவிக்கு கிளியரன்ஸாக கொடுத்துட்டார். ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்க. டர்க்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கார் ஃபிடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது மேக்ஸிமம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கொலாபரம் சண்டை எல்லாம் முடிஞ்சிடும். அப்போது அந்த டீல்ஸ்லாம் சைன் பண்ணுவாங்கள்ல, இது எங்களுக்கு வேணும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல் சைன் பண்ணும்போது நானும் சரி, துருக்கியும் சரி, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதில் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக துருக்கி என்றைக்குமே இருக்கும், யூஎஸ்ஏக்கு ஒரு சார்பு நிலைப்பாடு தான் துருக்கி என்றைக்குமே வச்சுருப்பாங்க. ஓகேவா, என்றைக்குமே யூஎஸ்ஏவில் நம்ம கை வைக்க முடியாது. அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 3 ஷிப்பை வந்து இறக்கிட்டாங்க. அப்ரஹாம், ஃபோர்டு, புஷ் 3 ஷிப்பும் எக்கச்சக்கமாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஸோ மெனி ஏர்கிராஃப்ட்ஸ் நிறைய இருக்குது. 12க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ் அதில் இருக்குது. ஓகே, அப்போது யூஎஸ்ஏ ஏன் ஒரு பிராண்டு அவங்கள கை வைக்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. அதனால தான் அதர்ஸ் கண்ட்ரிஸ் அவங்கள்ட்ட கொஞ்சம் பயப்படுறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேவா இருக்க. யூஎஸ்ஏடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஆபிரகாம் லிங்கம் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்கல. அவங்க எவ்வளோ நாள் தான் மிதந்துட்டு வருவாங்க. எஸ்பெஷலி செயிலர்ஸ் அண்ட் மரைன்ஸ், அந்த மாலுமிகள் கடற்படைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் இந்த இங்கிலீஷில் நம்ம நேம் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நியூஸ் கேட்டோம். பட் ஆனால் வந்து யூஎஸ்ஏட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 12,000 முட்டைகள், இப்போ 12,000 எக்ஸு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊட்டச்சத்து நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரோட வாயை வந்து யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து அடைச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரஷ்யா கொஞ்சம் ஒரு வாய் வார்த்தையில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஈரானுக்குன்னு சொல்லிட்டு. ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லவ்ரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் காட்டுன்னு காட்டியிருக்காரு. இங்கே இந்த மாதிரி யூஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. மற்ற லீடர்ஸு வேறு யாராவது கொள்ளணும் கிட்னாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. அவங்க வச்சிருக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ்ரோ வந்து ஒரே போட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவை, இதை நீ செய்யணும், அதை நீ எனக்கு எதுவும் ஆர்டர் போடாத அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏட்ட இல்லாத எல்லாமே இருக்குது. யூஎஸ்ஏட்ட எல்லாமே நெசசரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து ஏன் ஈரான் மற்றும் வெனிசுலா இந்த மாதிரி நாடை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு ஈரானும் வெனிசுலா இதெல்லாம் ஒரு நாடு, அவங்களுக்கு அது நேம் ஆயில். ஓகே, ஏன்னா ஆயில் நிறைய கிடைக்குது, அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படின்னாலுமே இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் அந்த டாமினன்ஸ் ஆஃப் எனர்ஜி மார்க்கெட்டில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். ஏன்னா இப்போது எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு சில நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கும்போது அதில் மேபி வந்து ஏர்ன் பண்ணி கன்சர்ன் பண்ணி கொஞ்சம் மேலே வர பார்ப்பாங்க. அப்போது அதை நம்ம என்றைக்குமே நம்ம டாமினன்ஸ் ஆஃப் எனர்ஜி மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லவ்ரோ ஒரே போட்டார் ஈரானுக்கு ஃபேவரட்டாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்து. இது ஒரு பக்கம் இருக்க. அப்பாஸுக்கு பெரிய தலைவலி. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஒரு 43 ஷிப்ஸு, ஏன்னா வேர்ல்டில் டாப் 10 கம்பெனிஸுடைய நிறைய ஷிப்ஸை வந்து அவங்க கண்டெயின் பண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஹார்மோஸை கடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதில் எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பெரிய கம்பெனியோட இது வந்து இருக்குது. இதில் ஈரான் 2 கம்பெனியோடைய வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று எபிமோனோடாஸ் அப்படிங்கிற ஒன்றும், இன்னொன்று எம்எஸ்சி. ஓகேவா, இதில் இந்த 2த்துல இது ஒன்று இருக்கிறதுனால கண்டிப்பாக வேறு ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அப்பாஸ் வந்து இருக்கிறதா செய்திகள் வருது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பேரண்ட் கம்பெனிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்களும் பொறுத்து பார்த்தோம், எங்கள் 2 பேருக்குள்ள சண்டையில் நாங்கள் வந்து டிக்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது மட்டும் இல்லை, ஏர்லைன்ஸுக்கு மட்டும் சொல்ல, மற்ற எல்லாத்துக்குமே டிக்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஆயில்ஸ் வரல, மற்ற எதுவுமே நமக்கு அந்த தேவைப்படும் அத்தியாவசியம் எதுவுமே வரல அப்படின்னா எல்லாத்துலேயும் டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அப்போது பெரிய தலைவலி யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் வந்து விடியும். மற்றவங்க பணம் இருக்கிறவங்க எதை வேணாலும் பண்ணிப்பாங்க, எல்லாமே நம்ம தலை தான் வந்து விடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஐஆர்ஜிசிக்கு பெரிய தொல்லை என்ன அப்படின்னா, உள்நாட்டிலையும் ஒரு சில கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உள்நாட்டே நிறைய இந்த ஸ்பைலாம் இருப்பாங்க.
அதில் 240 சஸ்பெக்டை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன் அண்ட் கர்மன்ஷா அப்படிங்கிற ப்ரொவின்ஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து என்னென்ன சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் அமூசர். ஓகேவா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி அந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொன்னால் அந்த மிசைலோட ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினுக்கு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்கா சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ கம்பெனி நிறைய அந்த பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்பை வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதை வந்து ஒரு 240 பேர் இங்கே சஸ்பெக்ட் உள்நாட்டிலே இருந்து இந்த வேலை பார்க்குறதா வந்து ஐஆர்ஜிசி வந்து இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.